வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பராமரிப்பு பணிகள் காரணமாக அவ்வப்போது சில ரயில்களுக்கு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுவது உண்டு. அந்த வகையில் ஒரு முக்கியமான ரயிலுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எந்த ரயில், எதற்காக அந்த மாற்றம், என்னென்னைக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கோயமுத்தூரில் இருந்து புறப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரயில், டெல்லி நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில், வித்தியாசமான ரூட்டில் செல்லக்கூடிய ரயில். இத்தனைக்கும் சொந்தம் எந்த ரயில் அப்படின்னா கொங்கு எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் நம்பர் 12647 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில். ஒவ்வொரு வாரமுமே ஞாயிற்றுக்கிழமை இந்த ரயில் கோயமுத்தூரில் இருந்து 4:30 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயில் போகக்கூடிய ரூட்டு வித்தியாசமானது. கோயமுத்தூரில் இருந்து டெல்லிக்கு போகக்கூடிய கேரளா எக்ஸ்பிரஸ் அஸ் யூஸ்வல் நார்மல் ரூட்டு திருப்பதி வழியாக தான் போகுது. ஆனால் இந்த ட்ரெயின் கொஞ்சம் வித்தியாசமானது. திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக கிருஷ்ணராஜபுரம் போகும். கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிறது பெங்களூரில் அவுட்டர், கிட்டத்தட்ட பெங்களூர்னே வச்சுக்கலாம். அங்கே இருந்து டைரெக்டாக எலகங்கா போய் ஹைதராபாத், அதாவது காச்சேகுடா போய் அங்கேருந்து அஸ் யூஸ்வல் டெல்லி ரூட்டை பிடிச்சி 3வது நாள் பிற்பகல் 2:15 மணிக்கு நிசாமுதீனை சென்று சேரும். ஆக இந்த ஒரு ட்ரெயின் தான் பெங்களூரையும் கனெக்ட் பண்ணும், அதே மாதிரி ஹைதராபாத்தையும் கனெக்ட் பண்ணும், அதே மாதிரி புதுடெல்லியையும் கனெக்ட் பண்ணும் நிசாமுதீன் வரைக்கும் போய். ஆனால் இதில் ஒரு மைனஸ் அப்படிங்கிறது இருந்தது. இந்த ரயில் ஆனது யஸ்வந்த்பூர், எஸ்எம்விடி, பெங்களூர் அப்படிங்கிற முக்கியமான நிலையங்களுக்கு போகிறது கிடையாது. ஏன்னா அது பைபாஸ் வழியாக செல்லக்கூடிய ரயில். ஆனால் வருகிற ஏப்ரல் மாதம் 19 மற்றும் 26 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம் போய் அங்கிருந்து எஸ்எம்விடி பெங்களூர் போய் அதுக்கடுத்து யஸ்வந்த்பூர் வந்து மீண்டும் எலகங்கா வழியாக செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக அன்றைய தினம் ஏப்ரல் 19 மற்றும் 26 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் ஈவினிங் 4:30 மணிக்கு பெங்களூருக்கு நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயில் மூலமாக நம்ம பெங்களூரில் யஸ்வந்த்பூர்லேயோ அல்லது எஸ்எம்விடி பெங்களூர்லேயோ இறங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தென்மேற்கு ரயில்வே எனப்படும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேவின் சார்பாக இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. கோயமுத்தூரின் அடையாளம் அப்படின்னு சொன்னாலே கொங்கு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நார்த் இந்தியா போகணும் அப்படின்னா அந்த வகையில் இந்த ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மாற்றம் தான். ஆனாலும் 2 வாரங்களுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள், இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.